ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா லைனிங் ஃபேப்ரிக் கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைனிங் ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கீழே மடித்து தைக்க 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸு உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த்தோட ஒரு 1/2 இன்ச் மேலே தையலுக்கு விட்டுக்கோங்க. இது இப்போ ஒரு 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவுக்குனே தனியாக ஸ்கேல் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெடி அளவுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து கரெக்டாக தையலுக்கு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த தையல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் லென்த்தையும் அதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் 1/2 பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் கேர்ள் வச்சு இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி ஸ்கேல் போட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதெல்லாம் இப்படி டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு உள்ளே கொடுத்து வெட்டுவோம் பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ண போகிறோம். இப்போது ஸ்லீவ் லென்த்தையும் ரெடி அளவையும் மார்க் பண்ணி 1/2 பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் 1/2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே மட்டும் ஒரு டார்க் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி கீழே இருக்க அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேலோடைய அளவு கரெக்டாக இந்த ஃபேப்ரிக்கில் வந்துருச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருப்போம் இல்லையா உள்ள, அதோட சேர்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோடைய ரெடி அளவோட ஒரு 1.5 இன்ச் வச்சு சைடு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அது எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ்ஸ் ரெடி.
4ஆக ஃபோல்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை டபுளாக எடுத்துகிட்டு மடிச்சிருக்க பக்கம் வந்து நம்ம பக்கமும் பிசிறு பாகம் வந்து ஆப்போசிட் சைடும் தூக்கி போட்டுருங்க. பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸோட லென்த்து மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸ்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை ரெடி அளவாக மார்க் பண்ண போகிறோம். 14 இன்ச்சஸ் வருது. 14 இன்ச்சஸ் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் எப்பயுமே மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து இது மாதிரி வச்சுக்கோங்க. இதில் கழுத்தும் ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி போட்டு சைடு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் வந்து ரெடி அளவோட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2.5 வருதுன்னா 3 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இருந்து 40 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்க பர்சன்ஸ்க்கு 6.5 வைக்கலாம். ஸோ ஷோல்டர் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சோட சேர்த்து 6.5 வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெடி அளவோட ஒரு 1.5 இன்ச் மட்டும் மேலே எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டு ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 இன்ச் கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக் மார்க் பண்ண போகிறோம். மேலே எவ்வளோ வந்துச்சோ அதே மாதிரி கீழே அதே அளவு வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு அதை கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி. இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதோடைய பிசிறு பாகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இப்போ நான் போடுற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா 40 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்க பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. நெக்குக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொக்கி பீஸ் சைடு இருக்கும் இல்லையா, ஹூக் சைடு, அதுலேருந்து ரெடி அளவு ஷோல்டரோட ஒரு 1/2 இன்ச் மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை அப்படியே இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் நெக்கு. அது கீழே அப்படியே பட்டிக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா பெல்ட்டுக்கு, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து எவ்வளோ நெக் வித்து வந்துச்சோ அதே நெக் வித்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து சைடு மார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறத விட கொஞ்சம் கீழே வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு பெல்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறத ரொம்ப புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து இழுக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாகவே பிடிச்சி சென்டர் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கீழே மட்டும் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு, இப்போது நம்ம பெல்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்போ டாட் மார்க் பண்ண போகிறோம். கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் டாட் மார்க் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்து ஹாஃபாக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டாட்டுக்கும் கேப் வந்துட்டு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ தேர்ட் டாட்க்கு ஸ்கேல் எப்படி வச்சிங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட கிடைக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாட்டோடைய கேப்பில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஹூக் பட்டி அண்ட் வி பட்டி வைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும். அதுக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போது ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரஃப்பாக ஒரு லைன் போட்டு, இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்ட்டு நான் இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். இப்போ பெல்ட் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு கிளாத் அன்ஈவனாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். பெல்ட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி எவ்வளோ வருது அப்படின்றது அளவு எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு வருது. ஸோ கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ பெல்ட்டோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 9 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 9 இன்ச்சஸ் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெல்ட் ரெடி. ஃபுல் லைனிங் இப்போ கட் பண்ணிட்டோம்.
ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு எனக்கு இது கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். மடிச்ச பக்கம் எனக்கு இருக்க மாதிரி, என் பக்கம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போ லைனிங் எல்லாம் அது மேலே வச்சு சைஸ் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.